எக்ஸிட் போல வந்து பிஜேபி தான் அதிக அளவில் இந்த தடவை பிடிக்க போதுங்கிறாங்க சார். அதுவும் ஒரு திணிப்பு தான் இருப்பீங்க நீங்க. நான் ஒட்டுமொத்தமாக கருத்து கணிப்புகளை இது எந்த ஆதாரத்தில் இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். தேனியில 16 லட்சத்தி சொச்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் இன்னொரு கிராமம், நீங்க எல்லாம் அனுபவம் வாய்ந்த ஊடகங்கள் உள்ளவங்க. இந்த கிராமத்தில் எங்களுக்கு 100% ஆதரவு இருக்கும், இன்னொரு கிராமத்தில் 80% ஆதரவு இருக்கும், இன்னொரு கிராமத்தில் 60% இருக்கும். நீங்க ரேண்டமா ஒரு 2 பேரை சந்திச்சுட்டு ஒட்டுமொத்த 16 லட்சம் வாக்காளர்கள்ல நீங்க எந்த ஆய்வின் அடிப்படையில் ரேண்டமா வாக்காளர்களை நீங்க இதுல எடுத்திருக்கிறீங்க? நாங்க எப்படி நம்புறது? என்ன ரேண்டம் இருக்கு? இது சயின்டிபிக் அர்த்தமேட்டிக் அக்கவுண்டிங் ஏதாவது இந்த எக்ஸிபிட் போல்ல இருக்கா? 16 லட்சம் வாக்காளர்களுடைய மனநிலையை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் 3 லட்சம் வாக்காளர்களை சந்தித்து இருக்கிறோம் என்று எந்த எக்ஸிட் போலாவது சொல்லுங்க. ஒரு தொகுதிக்கு 16 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. பதிவானது 11 லட்சம் 12 லட்சம் பதிவாயிருக்குது. அப்போ நீங்க எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போல்னு ஒன்று சொல்றீங்க. எக்ஸிட் போல் எப்படி சொல்லுவாங்க? போட்டு இங்கிட்டு அதிமுக நிப்பாங்க, இங்கிட்டு ஆளுகிற கட்சி நிப்பாங்க, மத்தியில் இருக்கிறவங்க நிப்பாங்க. அவர் இல்லங்க நான் இதுக்குதான் போட்டேன்னு சொல்லுவார். அவரு இல்ல சொன்னதெல்லாம் அது உண்மையாவது? அவங்க சொன்னதெல்லாம் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மையாது? அப்ப உள்ள என்ன? ஏன்னா இது ரகசிய வாக்கெடுப்பு தானே. நான் வாக்களிக்கிறத வெளியே எக்ஸிபிட் பண்ணக்கூடாது தானே. அதான சட்டத்துல சொல்றீங்க. நான் ஓட்டு போடுறத வெளியிட்டா எனக்கு குற்றம் தண்டனை இருக்குது இல்ல. அப்போ அதை நீங்க கேட்கறதுல அவங்க தான் அதுதான் சொன்னாங்கன்றத எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த எக்ஸிட் போல்ல எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்க? ஆன்லைன்ல சில பேர் கேட்டோன்றீங்க. எல்லா வாக்காளர்களுக்கும் ஆன்லைன்ல கருத்து சொல்ல முடியுமா? அப்ப 16 லட்சம் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறதுல எந்த சயின்டிபிக் அப்ரோச்சை நீங்க கடைபிடிச்சு இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு நம்முடைய ஆய்வாளர்கள் திஸ் இஸ் a scientific approach 16 லட்சம் வாக்காளர்களுடைய மனநிலையை நாங்க ஒரு 6 லட்சம் பேரை சந்திச்சு வாங்கியிருக்கிறோம், அல்லது 1 லட்சம் பேர் ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் பேரை சந்திச்சிருக்கிறோம், 50% சந்திச்சிருக்கிறோம், 30% சந்திச்சிருக்கிறோம் சொல்லுங்க. நாங்க அந்த எக்ஸிட் போல நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு கணக்கு சொல்றீங்க. அதனால எத்தனை பேர்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஏற்படும்? மக்கள் தீர்ப்பு அங்க இருக்கு. நான் இதை உங்க உரிமை நீங்க வெளியிடுறீங்க, அதுல ஒன்றும் நான் மாற்றுக்கருத்து சொல்லல. ஆனால் ஒரு இங்கே மத்தியில் ஆளுகிற கட்சி வருமா, இங்க மாநிலத்தில் ஆளுகிற கட்சி வருமா? இது என்ன? இது எழுதி வைக்கப்பட்ட மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா இது எதை மக்கள் நம்புவாங்க? அப்ப இதுல ஏதோ என்ன இதுல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு அச்சம் வருது இல்ல. வாக்களித்த மக்களுக்கு அச்சம் வருது, கட்சி நடத்துற எல்லாருக்கும் இதுல ஒரு சந்தேகம் ஏற்படுது இல்ல. அப்ப இது எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவேதான் நாங்கள் விழிப்போடு இருந்து எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் காவல் தெய்வம் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எங்கள் அறிவுறுத்தின்படி நாங்கள் அதற்கான பயிற்சிகளை எங்களுடைய தொண்டர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். நீங்கள் எந்த தில்லு முள்ளுகளை அரங்கேற்றுவதற்கும் எங்கள் தொண்டர்கள் ராணுவ வீரர்களாக இருந்து அதை ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டார்கள். அதற்கு இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி செய்தி அறிவிக்கின்ற ராணுவ வீரர்களாக அவர்கள் செயல்பட்டு அங்கே ஏதேனும் விதிமுறைகள் நடைபெற்றால், தில்லுமுள்ளுகள் நடைபெற்றால், முறைகேடு நடைபெற்றால் அதற்கு நாங்கள் எந்தவித போராட்டத்திற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். எந்த விதமான மக்களுடைய கவனத்தை, தேர்தல் ஆணையத்துடைய கவனத்தை ஈர்ப்பதற்கும் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கும் நாங்கள் ஒருபொழுதும் பின்வாங்க மாட்டோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் நான் சொல்றேன், போன சட்டமன்றத்தில் 2021 நூல் இலையில தான் வெற்றி வாய்ப்பு நழுவி போச்சு. மக்கள் வாக்களித்தது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இன்னைக்கு பேசுகிறார்கள். அதைத்தான் தீர்ப்பாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக இந்த நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 என்பது இலக்காக இருந்தாலும் பெருவாரியான குறிப்பாக தென் மாவட்டங்களிலே மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதை நாங்கள் களத்திலே பார்க்க முடிந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.